தாவேகா வந்து அடுத்த அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு முன்னிலைப்படுத்த பார்க்கிறாரு அப்படின்னு அரசு அதை நீங்க எப்படி சார்? இந்த கேள்விக்கு முதல்ல நான் சிலது சொல்லிடுறேன். இப்ப அரசியல் ரீதியா எது நடந்தாலும் அதுல அமமுகவையும் என்னையும் அதுல தொடர்புபடுத்தி பேசுவதே இப்ப அரசியல் நோக்கர்களுக்கும் டிபேட்டுங்கிற பேர்ல இன்றைக்கு தொலைக்காட்சிகள்ல நடக்கிற டிபேட்டுகள்ல என்ன சேர்க்கிறாங்க. இதுல அண்ணன் செங்கோட்டையன் அவராக முடிவெடுத்து ஒரு சீனியர் நிர்வாகி அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அவர் தாவேக்கா போனா நான் தான் சுட்டு விட்டேன்னாங்க. அதே மாதிரி இப்ப 2 நாட்களுக்கு முன்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவெடுத்து அவர்கள் கட்சியில எல்லாம் பேசி எடுக்கிறாங்க. அதுவும் டிடிவி தினகரன் தான் சொல்லி அவர் அப்படி சொல்ல வச்சாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர் இருக்கிறதா சொன்னாங்க. இன்னும் பார்த்த நேரத்தில் நான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு. தொலைக்காட்சியில் இந்த டிபேட்ல அதில் கலந்துக்கிறவங்க வேணா யாரோட பின்னணியிலையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து உட்கார்ந்து ஏதோ பேசுறாங்க. ஒரு தொலைக்காட்சியில நெறியாளராக இருக்கவர்களே, நடுநிலையா இருக்க வேண்டியவங்களே ஓபிஎஸ் அறிவிச்சிட்டாரு, டிடிவி என்ன அறிவிக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அது அவசியம் இல்லையே. நான் இன்னைக்கு அறிவிக்கணும், அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுத்ததுனால நான் அடுத்த நாள் எடுக்கணும். முன்னே அப்படிதான் என்டிஏலேருந்து அண்ணன் ஓபிஎஸ் வந்து அவர் வெளியேறி பல மாதங்கள் கழித்து தான் நாங்கள் முடிவெடுத்து வந்தோம். அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்பொழுது முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம். நாங்கள் விரும்புகிற கூட்டணிக்கு தான் செல்ல முடியுமே தவிர எங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றெல்லாம் நீங்க யாரையும் எதிர்பார்த்தா அப்படி கிடையாது. நாங்கள் எங்களுக்கு எங்களது தகுதியான வேட்பாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கின்ற கூட்டணிக்குத்தான் நாங்கள் செல்ல இருக்கிறோம். அதை சொன்ன தை மாதத்தில் அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு முன்பாக அறிவிக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேர்தல் அறிவிப்பே எனக்கு தெரிந்து கடைசி பிப்ரவரி அல்லது மார்ச் தான் வருது. அதனால எங்களுக்கு we have enough time to decide and take decision. அதனால யாரோ ஒருவர்லாம் சேர்ந்து என்ன நீங்க வந்து நீங்க ஏன் முடிவெடுக்கல அப்படின்னு ஒரு நெறியாளரே ஒரு தொலைக்காட்சியில கேட்பது எப்படி நியாயமா இருக்கும்? அதனால இன்னொரு கட்சி பேசுறதை பத்தி அரசியல் நோக்கர்கள் சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.